எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்களோட 47 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கு போட்டு வெர்சல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. அதாவது கவர்மெண்ட் ஆப், நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஆப், இது வந்து சேஃப்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு போயிடும் தகவல். ஸோ SOS இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து போயிடும் ஸ்டேஷனுக்கு. ஸோ 3 ஷேக் அலர்ட் பண்ணிங்கனாலே போயிடும். இந்த பதிவு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. 112 இந்தியா ஆப்பு கவர்மெண்ட் ஆப் தான். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஆப்பை வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களை ரீச் பண்ணிவிடுவாங்க. லைவ் லொக்கேஷன் எப்படி ஷேர் பண்ணுறது இதெல்லாம் கற்று வச்சுக்கிங்க. எல்லாம் உங்களுக்கு தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன்ன்றது தெரிஞ்சிருக்கணும். எல்லா பெண்களுக்கும் தெரியாதுன்ற ஒரு நபர் இருக்கக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தான். பெண்களுக்காக தான் இதை நான் அந்த பதிவை போடுறேன். கவர்மெண்ட் ஆப் என்னென்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிங்க. 100 சைபர் கிரைம் 1930 இந்த நம்பரு. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் வந்து சீக்ரெட்டாக, ஆம்புலன்ஸ் நம்பரு எல்லாமே வந்து சீக்ரெட்டாக வந்து பெண்களுக்குன்னு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை மனப்பாடமாக கற்று வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலே வந்து சரியில்லை, சார்ஜ் இல்லை, இக்கட்டான சூழ்நிலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க, மொபைலை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, அபியூஸ் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் தெரிஞ்சால் தானே ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த இடத்துல காப்பாற்றுங்க, ஒரு ஹெல்ப்புக்காக எழுதி போட முடியும். ஸோ அதே மாதிரி அதாவது நீங்கள் நடந்து போகிற இடம் தடங்கள் ஏதாவது போட்டு வைங்க. ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் இருக்கிற நூல் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு தடங்கள்லாம் நீங்கள் போட்டு போகலாம். இது மூலயமா அவங்க வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு பெயிண்ட்டோ இல்லை ஸ்கெட்ச் மார்க்கோ ஏதாவது வந்து கையில் வச்சுக்கோங்க. பெயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கேயாவது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது மூலயமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த பாதம் பார்த்துருக்கையா அந்த தடங்களை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாம் நம்ம வந்து நுணுக்கங்களை கற்று வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்கள் உஷாராக இருக்கணும். இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தான். கவர்மெண்ட் ஆப்ன்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. ரீச் ஆகிடுவாங்க, உடனே இன்டிமேஷன் கொடுத்து அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தான் அவங்கள பாதுகாத்துக்கணும். அதுக்கு என்ன மாதிரி வச்சுருக்கணுமோ கையில் எல்லா ஐட்டமும் நீங்கள் தான் வச்சுருக்கணும், சரிங்களா? ஸோ முக்கியமாக சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடும்போது வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. யாராவது சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டாலும் போயிடாதீங்க. தெரியாதவங்க யாராவது வந்தால் அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க தயவுசெய்து. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய தம்பிகள் தங்கைகள் தென் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சில விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது மூலயமா தான் அவங்க உஷாராக முடியும். ஆமாம், குட்டி பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இயல்பு. ஏன்னா அவங்க குழந்தைங்க. நீங்கள் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். எதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது, போகக்கூடாது, தெரிஞ்சவங்க ஏதாவது கொடுத்தா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் மயக்க மருந்து கூட கலந்து வைப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் உஷாராக இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல மொபைல் நம்பர் கற்றுக் கொடுத்துருங்க. எங்கே போனாலும் மொபைல் நம்பர், அட்ரெஸ்ஸு, நேம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க மொபைல் சரியில்லைனாலும் இன்னொரு மொபைல் யார் மூலயமாவது அவங்க தகவல் சொல்கிற ஒரு திறமையாவது அவங்க கற்று வச்சுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஒரு துண்டு சீட்டில் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். டைரி, மினி டைரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பர்ஸில் உங்களுடைய ஒரு பேக்கில், ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்னதாக மினி டைரி ஒன்று வச்சு மொபைல் நம்பர் எழுதி வச்சுக்கிங்க. தெரியலனாலும் அந்த மொபைல் நம்பர் பார்த்து உடனே கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். முக்கியமான நம்பர் ஏதாவது இருந்தால் எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொன்னீங்கனாலே அவங்க விரைந்து வந்து
உங்களை பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க, போல்டாக இருங்க, போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் நாம் ஒவ்வொரு அடி பாதுகாப்பாக வந்து விழிப்புணர்வாக வந்து நாம் இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும், முக்கிய கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் சமுதாயத்தில் சில விஷயங்கள் நடக்கும்போது என்னங்க பண்ண முடியும்? ஒரு பொண்ணை சுற்றி ஒரு 3 பேர் 4 பேர் சுற்றி வளைச்சா ஒரு பாய்ஸ் இருக்கும்போதே இந்த நிலமை நடக்குது. என்ன பண்ண முடியும் அவங்களால சொல்லுங்கள்? கராத்தாக இருக்கணும், ஸ்டெண்ட்டு மாஸ்டராக இருக்கணும், பறந்து அடிக்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்க தான் தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வந்து சில வீடியோலாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செய்து யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு வெளியில் போங்க, சொல்லிவிட்டு வாங்க. டயத்துக்கு வெளியில் போயிட்டு டயத்துக்கு உள்ளே வந்துடுங்க. 10 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியில் போகாதுங்க, விட்டுருங்க அந்த பழக்கத்தை, தயவு செய்து விட்டுருங்க. உங்களோட பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆப் நிறைய இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேர்ந்து அவங்களும் அலர்ட்டாக இருக்கணும். பாய் பாய், see you later guys, உங்கள் ஸ்ரீவன்யா.